how aware people are that they can actually get an opportunity like this. நல்லா படிக்கிறோம், பட் அதே நேரத்தில் என்ன ஸ்கில்லை கற்றுக்குறோங்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல ஐ திங்க் வி ஹாவ் டு பி மச் மோர் அவேர். நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லைங்கிறது தான் உண்மை. என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவை? நான் வந்து அம்மா ஆயிட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன நீங்கள் வந்து சும்மா வீட்டில் உட்கார வைக்கிறீங்க. இது வந்து மென்டலி உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு? ஸோ வாட் யூ டூன்னு கேட்கும்போது ஐம் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்ல பயமாக இருந்தது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஹோம் மேக்கராக இருக்கிறது தப்பு கிடையாது. இஃப் யூ சூஸ் டு பி தட், அப்சல்யூட்லி இட் இஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் சொல்கிற அந்த 80% மக்கள் வேலைக்கு போனாங்க அப்படின்னா எப்படி அது வந்து நம்மளோட எக்கானமியை பாதிக்கும்? $1 trillion எக்கானமி டக்குன்னு ஆடுவோம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மாம் பாஸ் சீரீஸ். இன்றைக்கி நிஜமாகவே ஒரு மாம் பாஸ் இருக்காங்க. வை? பிகாஸ் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸாக இருக்க போது. ஓவர் குவாலிஃபைட் மதர்ஸ், ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ ஜென்ரலாக மதரோட ரிலேட் பண்ணுறதுனால ஓவர் குவாலிஃபைட் மதர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இந்த டாபிக், இந்த நேம் கேட்கும் போதே வந்து உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிராண்டை, இந்த மாதிரி ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக நடத்திட்டு இருக்கிற சங்கரி நம்மளோட இருக்காங்க. வெல்கம் சங்கரி ஃபார் திஸ் எபிசோட் ஆஃப் மாம் பாஸ் சீரீஸ். And how do you feel? Amazing, Sharada. Okay. So my very first question for you: overqualified mothers or overqualified housewives? So I've actually overqualified housewives, இல்லையா? So இந்த நேம் எப்படி உருவாச்சு? நான் வந்து ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ என்ன மாதிரியே இருந்து நிறைய பெண்கள் ஏன்னா நல்லா படிக்கிறோம், ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்போம், அதுக்கப்புறமா பிகாஸ் ஆஃப் மேரேஜ் ஆர் பிகாஸ் ஆஃப் பேபிஸ் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியாததுனால, வீட்டை விட்டு வெளியில் போக முடியலங்கிற காரணத்தினால நிறைய பேர் வேலையை விட்டுடுறோம். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இல்லாமல் டிபெண்ட் ஆகிடுறோம். ஆனால் அந்த ஒரு சாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது வீட்டில் இருக்கலாம், நம்ம ஸ்கில் என்னென்னு வச்சுட்டு அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணம் பண்ணலாம் அப்படின்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அதுதான் இந்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட கான்செப்ட். கேட்கவே செம்மையாக இருக்குது. பட் இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? பட் இந்த அவேர்னஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது எனக்கு தெரியல. உங்களுக்கு காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அவேர் பீப்புள் ஆர் தட் தே கேன் ஆக்சுவலி கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ். ஓகே, அவேர்னஸ் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறோம். ஓகே, நிறைய பொண்ணுங்களோட மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்துட்டு படிக்கணும், அடுத்த கல்யாணம் பண்ணணும், அப்புறம் குழந்தை அப்படிங்கிற அந்த பாத் மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும், எனக்குன்னு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம், நல்லா படிக்கிறோம், இன்ஃபேக்ட் நல்லா படிக்கணும், பட் அதே நேரத்தில் என்ன ஸ்கில்லை கற்றுக்குறோங்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல ஐ திங்க் வி ஹாவ் டு பி மச் மோர் அவேர். அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா we will not have any overqualified housewives as such, I guess. ஓகே, ஸோ படிக்கிறது அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஸ்கூலில் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, வீட்டில் படிக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த லைஃப் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற இந்த ஸ்கில்ல என்ன தேவை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லைங்கிறது தான் உண்மை. என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவை? ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ஆல் அலாங் ஐ வாஸ் அன் எம்ப்ளாயி. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ பிக் ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சும் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் தனியாக வந்த பிறகு என்னோடய ஸ்கில் என்ன அப்படின்னு இந்த கொஷின் கேட்கும்போது எனக்கு தெரியவே இல்லை. ஈவன் நவ் ஐ ஃபீல் ஸ்கில் என்னென்னு எழுது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் ஆக்சுவலி நிறைய பேர் இருப்போம். ஆனால் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும், காமன் சென்ஸை சரியாக யூஸ் பண்ணுறது கூட ஒரு ஸ்கில்லு தாங்க. கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்கில். அண்ட் ஹேவிங் அ குட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இட்ஸ் அ வெரி குட் ஸ்கில். எம்பத்தி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட எம்பத்தியுமே வந்து ஸ்கில்லாக தான் சொல்கிறாங்க. அடாப்டபிலிட்டி, அதாவது ஒரு இடத்துல போவோம், ஒரு மாதிரி இருப்போம், அந்த இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ், அதாவது அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை உடனே கற்றுக்குறோம்ல, அடாப்ட் பண்ணுறோம்ல, இது ஒரு ஸ்கில் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் டேக்கே போட முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நேச்சுரலாக ஈஸியாக பொண்ணுங்களுக்கு வர்ற நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஸ்கில்ஸ் எல்லாமே பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வர்ற ஸ்கில்ஸ். பட் இதை விட்டுட்டு நமக்கு எதுவுமே தெரியலன்னு யோசிக்கிற இடம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு என்னெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் உலகத்தில் நடக்குதுங்கிறது இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் லேர்னிங். 3 to 6 months யூ வில் பி அ மாஸ்டர்.
ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ நிறைய சொல்லிட்டீங்க, அதை சார்ந்து நிறைய கேள்வி வருது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, 8 years of IT, ஓகே, அண்ட் தென் ஒரு பிரேக், அண்ட் தென் கெட்டிங் இன்டு ஆண்டர்ப்ரினர்ஷிப், டோட்டலி அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். ஸோ அந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது, எதனால நடந்தது, அண்ட் ஹவ் வாஸ் இட்? ஓகே, ஸோ 8 years of IT experience ஆஸ் யூஷுவல். இல்லை, நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம என்ன படிக்கணும், கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருந்தால் இன்னும் சூப்பர். ஐடி தான் வந்து என்னோட அண்ணா வந்து ஏற்கனவே ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஹீ செட், இந்த சூப்பர் கரியர், உனக்கு ஒரு ஸ்டேபிளான கரியர், அஸ் அ பொண்ணு, அஸ் அ உமன் உனக்கு இது ஒரு நல்ல கரியர். ஸோ தட்ஸ் வாட் ஐ தாட் டூ. எல்லாம் சூப்பராக தான் இருந்தது. ஐ நெவர் தாட் தட் ஐ வில் டேக் அ பிரேக்லாம். இன்ஃபேக்ட் இப்போ நினச்ச சிரிப்பாக இருக்கு. ஐ யூஸ் டு திங்க் ப்ரெக்னென்சிக்காக போவாங்க இல்லையா, மெட்டர்னிட்டி லீவை வந்து நான் ஒரு வெக்கேஷன் டைம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, 6 months ஆஃப் மெட்டர்னிட்டி ஜாலியாது. ஆமாம், ஆனால் நமக்குன்னு நடக்கும் போது தான் தெரிஞ்சது அது வந்துட்டு தக்காளி சட்னி இல்லை ஒரு ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் த திங். பட் தென் ஒன்ஸ் அந்த கரியருக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோவிட் வந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு வி தாட் ஓகே லெட்ஸ் பிளான் ஃபார் த பேபின்னு சொல்லிட்டு என்னோட பையனும் வந்து இதாகிட்டான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இட் இஸ் வெரி ஹார்ட். ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு வித்தவுட் அ ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் அட் ஹோம், ஈவன் வித் அ ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம், 6 months ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ் இஸ் நத்திங். Never enough. லீவ் கொடுத்தா போதாது எங்களுக்கு. கரெக்ட். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை நிறைய நேரத்தில் பார்க்கும் பொழுது. ஸோ இன்ஃபேக்ட் என்னோட பாஸ் வந்து ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். He said you go ahead and take it. You extend your leave if you want to. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஐ வாஸ் நாட் அட் அ பாயிண்ட் வேர் என் குழந்தைய வந்து இன்னொருத்தர்கிட்ட ஃபுல் டே கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வேலையை ஃபுல் டைம் உட்காந்து பார்க்குறதுக்கு அஸ் அ மதர் ஐ வாஸ் நாட் ரெடி. ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ அதனால ஐ டுக் அ கரியர் பிரேக். சரி, அட்லீஸ்ட் வந்து குழந்தைய பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம், இந்த டக் ஆஃப் வார் மைண்டுக்குள்ளே வேணான்ட்டு. ஆனால் ஐ திங்க் அது நம்மளை விட்டு வைக்காதோ. இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப வேலையிலேயே இருந்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து டியூன் ஆனது எப்படி, நல்லா படிக்கணும், ரேங்க் எடுக்கணும், நல்ல வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், உனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்துட்டாங்களா. இப்போ இந்த திடீர்னு வந்து சப்ஜெக்டை சிலபஸை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இனிமேல் நீ குழந்தைய பாரு, அவன் குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வெயிட் பண்ண அட்லீஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா 6 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் நீ வெயிட் பண்ணு, அப்போ தான் அவங்க ஃபுல் டைம் ஸ்கூலுக்கு போவாங்க, அதுக்கப்புறமா உனக்கு பிடிச்சது நீ பண்ணு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது அந்த 1 வருஷம் அப்படியே ஓடி போயிடும். அந்த 1 வருஷம் ப்ளஸ் 6 வருஷம்னா என்ன சொல்கிறது, 7 வருஷம் பிரேக் அப்படின்னு நீங்கள் வெளில போய் சொன்னீங்கன்னா they will see you that you are outdated. இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரி எங்கேயோ இருக்கும், நம்மளும் எங்கேயோ இருப்போம். ஸோ அந்த பெயின் பாயிண்ட்டை நான் ஃபஸ்ட் ஹேண்டாக உணரும் பொழுது the moment I decided to restart, I was outdated. இன்ஃபேக்ட் ஐ டுக் 2 வருஷம் கூட நான் பிரேக் எடுக்கல. ஆனால் இண்டஸ்ட்ரி எங்கேயோ இருந்தது, நான் எங்கேயோ இருந்தேன். அந்த பெயின் பாயிண்ட்லேருந்து உருவானது தான் இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப். இந்த பெயின் பாயிண்டில், இந்த ப்ராப்ளமில் நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தாச்சு. ப்ராப்ளமாக புலம்பிகிட்டே இருக்கிறதா, இல்லைன்னா இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாமான்னு ஒரு நாள் தோணுச்சு. ஸோ அப்படி தான் ஐ பிகேம் an entrepreneur. ஓகே, பியூட்டிஃபுல். ப்ராப்ளமாக இல்லாமல் அதை பற்றி புலம்பிக்கிட்டே இல்லாமல் இதுலேருந்து என்ன சொல்யூஷன் எடுக்கலாம். ஓகே, சொல்யூஷன், எனக்கு என்ன ஸ்கில் தெரியும், நான் வந்து நல்லா பேசுவேன், நான் ஒரு 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 ஏதாவது ஒரு பேசுகிற அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் நான் போகலாம், இல்லை நான் நல்லா வரைவேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து இந்த ப்ராப்ளம் எவ்வளோ விமனுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மாடல் உருவாக்குறது இஸ் another thing. How did you end up there? நான் எனக்கு டைம் கிடச்சிக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இஸ் ஓகே. பட் why you didn't do that? Why did you choose to create opportunities for other women? Okay. So I clearly understood that this is going to be my second innings. இதை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ இது வரைக்கும் பணத்துக்காக ஆர் எஸ் அஃப்கோர்ஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் மை கரியர். பட் அது வந்து வேறு. அங்கே வந்து எனக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சா, அது என்னோட பர்பஸா அப்படின்னா அது இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு டூ சம்திங் விச் கேன் பி மை பர்பஸ், விச் கேன் டூ குட் and which can be much more bigger than me. அது ஏதோ உள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான், சரி நமக்கு யாரும் வாய்ப்பு பெருசாக தர மாட்டேங்கிறாங்க, நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே முதல்ல டீ கடை தானே ஞாபகம் வரும். ஐ தாட் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம், ஒரு டீ கடை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன்.
மைண்டில் இதெல்லாம் ஐடியா கண்டிப்பாக அது பர்சீவ் பண்ணா சுரேஷ் நாட்டை தான் போயிருப்பேன். ஸோ மைண்டில் வந்து அது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ தாட் ப்ரீ ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா என் குழந்தையும் பார்த்துக்கிட்டே மித்த குழந்தைங்களையும் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த மாதிரி. பட் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல் டைம் நம்ம அங்கே இருப்போம், நாள் என்ன சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க ஓடிட்டே இருப்போம். ஆனால் அது எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கா அப்படின்னா அது எனக்கு என்னமோ பர்சனலி எனக்கு அது உட்காரல என் மைண்டில். சரி நீ டைம் போடுற, எனர்ஜி போடுற, ஒன்றை விட இன்னும் மித்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இட் ஷுட் பி ஸ்கேலபிள். இட் ஷுட் நாட் பி constrained to a particular capacity அப்படின்றது இருந்தது. ஸோ தேட்ஸ் வென் வி தாட் ஓகே why not this? Because இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணது and I've seen a lot of women who are facing same kind of problems. பட் இதுக்கு சொல்யூஷன் எனக்கு என்ன தெரில. இப்போ I thought that okay solution கண்டுபிடிச்சி பார்க்கலாம். Let's research about it. Let's acquire whatever skills that is needed to do this properly. So I think இது வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் கூட ரொம்ப அடிபட்டுருங்க. அதையும் நான் இங்கே சொல்லணும். நம்ம உடனே நினச்ச உடனே ஒரு நாள் ஒரு சூப்பர் ஐடியாலாம் வந்து உதிக்காது. ரொம்ப நாள் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து யோசிச்சு தான் ஒரு நாள் ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வந்து திருப்பி யோசிச்சுட்டே இல்லாமல் கொஞ்சம் பர்சீவ் பண்ணி பார்க்கலான்னு முடிவெடுத்துட்டோன்னா we will figure it out. ஓகே, அகைன் நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு நிறைய உங்ககிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கணுன்ட்டு எனக்கு தோணுது. பட் ஒன் அட் அ டைம். ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கெரியர் பிரேக், அதுக்கப்புறமா ஒரு ஐடியா. பட் சரி, நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க பர்பஸ், நம்மளோட பர்பஸை நம்ம கண்டுபிடிக்கிறது. அது வந்து நிறைய பேருக்கு அப்படின்னா என்னங்கிற புரிதலுக்கே வந்து இட் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். பட் இந்த ஐடியா வரும்போது இதுதான் நம்ம பர்பஸ் அப்படிங்கிறது உங்களால் எப்படி வந்து அதை வந்து உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடிஞ்சது? ஓகே, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எனக்கு வந்து இந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே ஏதோ ஒரு அலைன்மெண்ட் அது வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இப்போது என்னோடய சொந்தக்காரங்களில் யாருக்காவது பிள்ளைங்களை படிக்க வைக்காமல் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் செம்மையாக கோவம் வரும். சண்டை போடுவேன். அந்த பத்திரிகையில் எங்கள் அப்பா அம்மா பேர் இருந்ததுன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயங்கரமாக நான் திட்டுவேன். பாரு உங்கள் பேர் போட்டிருக்காங்க, எப்படி படிக்க விடாமல் இப்படி பண்ணுறாங்க, இன்னும் படிக்கட்டும், அவங்க வேலைக்கு போகட்டும், அவங்களுக்குன்னு சுயமாக சம்பாதிக்கட்டும். அந்த மாதிரி படிக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றது இருந்துகிட்டே தான் சின்ன வயசுலேருந்தே அது இருக்குது. ஸோ அதனாலேயும் என்னவோ இதை வந்து பர்பஸ் அப்படின்லாம் நான் உண்மையாகவே எடுத்த உடனே இது நல்லா இருக்குது, இது ஃபஸ்ட் ஹேண்டாக எனக்கு அந்த பெயின் தெரியும், அதனால ஐ தாட் ஐ கேன் ரெசனேட் வித் த விமன் ஹூ ஆர் கெட்டிங் ஆன்போர்டட். ஐ கேன் சர்வ் தம் பெட்டருங்கிறது தோணிட்டு இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு கனெக்ட் ஆகாத ஏதோ ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கனெக்ட் ஆகிற விஷயம், நம்ம பெயினில் அனுபவித்த ஒரு விஷயம், அதுக்கு சர்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆரம்பிச்சது தான். போக போக தான் தெரிஞ்சது ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, இது ஒரு இது ஒரு பர்பஸாக இருக்குமோ அப்படின்னு. சரி, ஆக்சுவலாக நம்ம ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறோம் சின்ன அடியில் பெரிய அடின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இட் இஸ் டெஃபினெட்லி அ வெரி 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 பிக் ஹிட் ஃபார் விமன். மதர்ஹுட், நான் வந்து அம்மா ஆகிட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக என்னை நீங்கள் வந்து சும்மா வீட்டில் உட்கார வைக்கிறீங்க. இது வந்து மென்டலி உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு? ஓகே, எனக்கு நடக்கும்போது தான் உங்களுக்கு நடக்கும்போது? எஸ். ஓகே, there was இந்த ஐடியா வர்றதுக்கு முன்னாடி நான் ஏதோ பண்ணணும், ஆனால் நான் சும்மா இருக்கேன் வீட்டில், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, ஆக்சுவலி ஆஸ் அ ஃபேமிலி எனக்கு வந்து என்னோடய இன்லாஸும் சரி என்னோட வீட்லேயும் சரி எந்த ப்ரெஷருமே போடலை. என்னோடய ஹஸ்பண்டும் சரி, they never told me that you have to take a break. எல்லாமே ஐ டுக் அ டெசிஷன், அது என்னோட டெசிஷன் தான். பட் அட் த சேம் டைம் சோஷியல் மீடியா நம்மளை சும்மா விடாது. ஐ திங்க் அந்த இடத்துல தான் வந்து ஐ லாஸ்ட் மை செல்ஃப் த்ரூ தட் ஜேர்னி. ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், நம்மளை விட எல்லாரும் அழகாக இருப்பாங்க, நம்மளை விட தெளிவாக இருப்பாங்க, நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, நம்மளை விட பெரிய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் கூட படித்தவங்க, என் கூட பழகினவங்க, இதர் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு இருந்தாங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க, அடுத்தடுத்த ப்ரமோஷன் வாங்கியிருந்தாங்க, என்னெல்லாமோ நடந்துட்டு இருந்தது அவங்க வாழ்க்கையில். இங்கே நம்ம மட்டும் இந்த கொண்டையிலையும் நைட்டியும் வச்சுட்டு இந்த குழந்தையோட அது முழிச்சிருக்கும் போது தான் நம்ம வந்துட்டு முழிச்சிருக்கணும், அது தூங்கும் போது உடனே நம்ம தூங்கிடணும். ஏன்னோ இட் வாஸ். அண்ட் ஆல்சோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஓகே நான் ஒரு ஐடி இன்ஜினியர், ஓகே ஐ எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறதுல ஏதோ ஒரு பெருமையாக இருக்கும். சொல்கிற போது கேட்பாங்களே what do you do அப்படின்னு கேட்டால்
அப்புறம் வாட் யூ டூன்னு கேட்கும்போது ஐ எம் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்ல பயமாக இருந்தது. ஐ திங்க் நம்ம பயப்படக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு. திஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி இஸ் ஆல்சோ ஃபைன், பட் ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட் டு டெல் தட் ஐ எம் அ ஹோம் மேக்கர், ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரலை. நான் சொல்லும் போது என்னை யாருமே வந்து ஓ அப்படியா அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லலை. ஸோ அண்ட் தேவர் லைக் ஓகே ஸோ வாட் எல்ஸ், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் வெளியில் நான் போகும்போது தெரிஞ்சதை நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வழியாக இருந்தது. இது நம்ம ட்ரீம் இல்லையே, நம்ம இப்படி ஒரு வெர்ஷனாக இருப்போம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, ஏன் நம்ம வேற ஆளாக மாறிட்டோம், எனக்கே என்ன அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. அந்த அடையாளத்தை முழுசாக இழந்துடக்கூடாது. எனக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். when I speak about the name itself triggers few people like overqualified housewives ன்னு சொல்லும் பொழுது there were so many people who asked me ஏன் ஹோம் மேக்கர்னு வைக்க வேண்டியதானே, ஏன் ஓவர் குவாலிஃபைடு வேறு ஏதாவது பேர் வைக்க வேண்டியதானே. ஹோம் மேக்கர்னாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி நம்ம வந்து ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே வேலை தான், ஒரே இது தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை எடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். பட் இஃப் அ உமன் வாண்ட்ஸ் அ சாய்ஸ், இஃப் ஷி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் மோர், then she should have that choice. அதுதான் overqualified housewives சொல்லுது. So I think that was the main pain point. It is very beautiful and also எவ்வளோ ஒரு பெயின் பெருசோ அவ்வளோக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கும்போது அது வந்து அந்த இம்பேக்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஹோம் மேக்கராக இருக்கிறது தப்பு கிடையாது. இஃப் யூ சூஸ் டு பி தட், absolutely it is your choice. But ஆனால் you would have seen hell a lot of women right இந்த ஜேர்னியில் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தள்ளப்படுறாங்களா இல்லை தே சூஸ் டு பி அன் ஹவுஸ் ஒய்ஃபா, எது மேஜராக இருக்கு? ஓகே, இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி கொஸ்டின். ரெண்டு கேட்டகரியுமே நான் வந்து பார்க்குறேன். நான் என்னோட வட்டத்துக்குள்ளே இருந்த பொழுது ஐ தாட் எல்லாருமே தே ஆர் சூஸிங் அப்படின்னு நான் நினச்சேன். என்னோட வட்டத்தை மட்டும் பார்க்கும் பொழுது எப்போ உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு என்னோடய கம்ஃபர்ட்லேருந்து என்னோட தாட் ப்ராசஸ் அண்ட் இந்த பயஸ்லேருந்து வெளியில் போய் பார்க்கும்போது there were so many women who don't have a choice actually. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசலாம். ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, டாப்பர் மார்க் எல்லாம் வாங்குறாங்க, நல்ல வரன் வருது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நல்ல வரன் வந்தால் வீட்டில் நல்லா இருக்கணும் பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி தராங்க. அந்த மாப்பிள்ளை வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கார், இந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க, வேறு ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் அவங்க போய் ஆகணும். ஸோ அந்த வேலையை விட தான் செய்யணும். அவர் வந்து நல்ல ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அது ஒரு கிராமமாக இருக்கலாம், ஆர் அங்கே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடமா இருக்கலாம். அப்போது அங்கே போகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன வரும்னா, ஓகே நீ தான் வேலை தான் இப்போ பார்க்கல, நீ கொஞ்ச நாள் வீட்டில் இரு. அந்த கொஞ்ச நாள் என்ன ஆகும் அடுத்துனா, சரி ஓகே நம்ம லெட்ஸ் பிளான் ஃபார் அ பேபி. அப்புறம் ஒன்ஸ் பேபி வந்த பிறகு நீ இத்தனை நாள் அப்புறம் அந்த பொண்ணு ஓகேவா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் போய் கேட்பாங்க நான் வந்து எதாவது பண்ணவா அப்படின்னு, இத்தனை நாள் நல்லா தானே இருந்தேன், இப்போ ஏன் வந்து கேட்குறேன், என்னாச்சு உனக்கு, யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எதுவுமே வந்து தப்பு கரெக்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வாட் ஐ வுட் சே இஸ் த மொமெண்ட் யூ டிசைட் தட் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஆஃப் யுவர் ஓன், கோ அண்ட் டெல். நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது, நம்ம மைண்டுக்குள்ளேயே வச்சுப்போம். என்னை பற்றி என்ன சொல்லிடுவாங்க, என்னை வந்து தப்பாக பேசிடுவாங்க, ஆர் என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாள் எதிர்ப்பாங்க, கொஞ்ச நாள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுப்பாங்க, உண்மையாகவே அவங்க வந்து நம்மளை வந்து நம்புகிறாங்க, உண்மையாகவே நம்ம மேலே வந்து அவங்களுக்கு லவ் இருக்குன்னா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இட்ஸ் போத் ஐ வுட் சே. ஸோ கொஞ்சம் கூட சென்சிட்டிவாக தானே போகும், பிகாஸ் இது வந்து இட் இஸ் அபவுட் த ஐடென்டிட்டி கிரைசிஸ் ரைட், அண்ட் தே கோ த்ரூ அ வெரி வெரி வல்னரபிள் ஸ்டேஜ். மதர்ஹுட் அப்படிங்கிறதே வந்து நம்மளை புரட்டி போட்டுரும். அதில் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இந்த தோணுதுங்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது அகெயின் யூ வுட் ஹவ் சீன் அ லாட் ஆஃப் விமென் அவுட் தேர். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஆர் தே கெட்டிங் இட் ஆர் ஆர் தே ஃபைட்டிங் ஃபார் இட்? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே ஃபேமிலியிலேருந்து தான் தொடங்குது. இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்கேன், இப்போ நான் உட்காந்து இந்த பாட்காஸ்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா there is somebody who is taking care of my child at home. இல்லைன்னா நான் ஐ cannot step out. ஸோ வீட்டில் வந்து ஒரு ஜோன், ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து உருவாக்கணும். இன்னமும் நிறைய பேர் அதை ஃபைட் பண்ணி தான் வந்து உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து when I decided நான் வந்து திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுவும் இந்த தடவை நானே எனக்குன்னு ஒரு வாய்ப்பை வந்து அமைச்சிக்க போகிறேன் அப்படின்னும் பொழுது என்னோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, why now? that was the question. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே பார்த்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்ட்டு.
ஸோ தட் ஒன் சிம்பிள் ஆன்சர் வாஸ், எனக்கு வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்கிறது அவங்களுக்கு ஆன்சராக தோணவே இல்லை. I went ahead and did that because I had only one person who supported me. That was my husband. Somehow he was able to get convinced because he saw நான் என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தேன், என்ன மாதிரி பர்சனாக மாறினேன், என்ன மாதிரி பர்சனாக ஆகணும்னு நினைக்கிறேங்கிற அதை பார்த்துருக்காங்க அந்த ஜேர்னியை. Somehow he was able to understand my pain. அதனால he supported me. He said, நீ பண்ணு, நீ தொடர்ந்து பண்ண முடியுமான்னு பாரு, தொடர்ந்து பண்ணுறேன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம நிறைய பேரோட சப்போர்ட்டை வந்து ஆக்சுவலி எதிர்பார்த்துட்டு இருப்போம். முதல்ல ஒரு பர்சனோட சப்போர்ட்டாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும், அங்கேருந்து மித்ததை எக்ஸ்டப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் ஃபைட் பண்ணி தாங்க ஆக வேண்டியது இருக்கு. நான் எவ்வளோ லாங் ஆன்சர் கொடுத்தாலும் முடியும் போது ஒரு சில நேரத்தில் ஃபைட் பண்ணி, சில நேரத்தில் இல்லை பல நேரத்தில் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வி காட் இன்குபேட்டட், ஆக்சுவலி we are incubated in IIM Bangalore as well as IIM Visakhapatnam. நான் அங்கெல்லாம் போய் அந்த கொஹாட்டில் அங்கே இருக்கிற விமனை பார்க்கும்போது என்னோட மைண்டே அப்படியே வேறு மாதிரி விரிஞ்சிருச்சு. ஸோ ஐ மெட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் உமன். அவங்க பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் இன் மை கொஹாட். அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னேன், எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் அ ஹோட்டல். ஸோ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க? எங்கள் அம்மா வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். சரி, அம்மா என்ன பண்ணுறாங்க எங்கன்னு கேட்டேன். ஷீ சைட், என்னோட அம்மாவும் வந்து IIMBயோட ஒரு ப்ரோக்ராமில் வந்து இருக்காங்க, கொஹாட்டில் இருக்காங்க, வேறு ஒரு ப்ரோக்ராம் கோல்ட்மேன் சாக்ஸோடதில் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் லைக், அப்படியா, ஆச்சா சூப்பரில். நம்ம அம்மா அவங்க ட்ரீமை பர்சியூ பண்ணுறதை பார்க்குறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து அது ப்ரிவிலேஜ். என்னோட அம்மா அவங்க ட்ரீமை பர்சியூ பண்ணி பார்க்குறது வந்து எனக்கு ப்ரிவிலேஜ். ஷீ செட், வாட்ஸ் இன் தேட்? I've always seen her pursue her dreams. எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து it's a very big shock for me. So we have different categories of people with different sizes. No answer can fit everybody. So it's all our life, it's all our equation. நம்ம தான் we have to figure it out. ஓகே, ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து நிறைய கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம், அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஒரு லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அது இங்கே கன்வே ஆகும்போது இட் இஸ் லைக், ஓ எஸ்ல அப்படின்னு, பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி வி நெவர் நோ. அண்ட் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால இட் டசன்ட் மீன் இட் இஸ் ஒன்லி தட் அப்படிங்கிறது. பட் நீங்கள் சொல்லும்போது சின்ன வயசுலேயே எனக்கு விமன் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் சொன்னீங்க, அண்ட் தென் வந்து யூ சீம் டு பி அ ஃபைட்டர் or a rebellion and the madri. And I don't know Sankari personally, but from whatever that you've spoken right now, you are more of a நல்ல ஃபார்வர்டான பர்சன், அண்ட் நல்ல என்ன வேணுமோ எனக்கு அது கிடைக்கணும் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் யூ சீம் டு பி தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். பட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன், have you ever felt yourself like a failure? And what was that moment? ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுறதை அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க. நான் இந்த கேள்வி கேட்கும் போதுலாம் வந்து ரொம்ப யோசிச்சு கேட்பேன், ஒருவேளை அவங்க ஃபீலே பண்ணலன்னா எப்படி. ஆனா யாருமே வந்துட்டு நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிதான் எல்லாருமே சொல்றீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி காமன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்டான டைம் when you felt like it's done அந்த மாதிரி? ஓகே, running a startup, I think that moment comes very often where you feel, okay, it's done, we are done. There is no way ahead. ஒருவேளை நம்ம வந்து எடுத்த முடிவு தப்பாக இருந்திருக்கு, ஸோ இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது, வேறு பாதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்டில் நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ ஒன் சச் இன்சிடெண்ட் ஐ ஹாவ் டு டெல். லைக் அந்த நேரம் வந்து ஒரு தடவை நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அடுத்து எப்படி பாதை, அதான் அடுத்து என்ன வழி அப்படிங்கிறது தெரியவே இல்லை. I was so confused and there was a lot of pressure. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், என்ன பண்ணும் அந்த கேள்வியிலேயே நான் இருந்தபோது எனக்கு ஆன்சரே கிடைக்கவே இல்லை. I felt like a failure. I thought I have wasted a lot of people's time. I wasted a lot of money. I've given தேவையில்லாத என்ன சொல்கிறது, வாட் டு சே, அதாவது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டனோ, மித்தவங்க வந்து ஏமாத்திட்டேன் இந்த சென்ஸ், மித்தவங்க என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நான் வந்து கைவிடுறனோ, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கு.
ஆனால் எப்போ அது தோணிகிட்டே இருக்கோ அதுலேயே இருந்தனோ அப்போல்லாம் எனக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை. சரி நான் ஃபெயிலியர், இப்போ என்ன? ஆமாம் எனக்கு இது ஒர்க் ஆகலை, இப்போ என்ன? ஆமாம் நான் வந்து என்னால் வந்து I couldn't hold to that promise which I made, or at least I think that way. Until and unless நான் அதை தொடர்ந்து பண்ணுற வரைக்கும் I haven't let them down. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்த பிறகு அப்படியே விட்டுருணும் கூலாக. ஒரு வாரம் பரவாயில்ல, அப்புறமா ஒரு புது எனர்ஜி வரும், திடீர்னு புது ஐடியாஸ் வரும், அப்புறமா we will figure it out. நம்ம இதை தான் பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்குள்ளேயே கடந்து உழன்று அதுக்குள்ளேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் நாட் கோயிங் டு கம். ஸோ ப்ராப்ளி ஒரு ஸ்டெப் பிஹைண்ட் போயிட்டு ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ், ஃபோட்டோகிராஃபி லாங்குவேஜ் சொல்லணும் அப்படின்னா ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் பேசும்போது நம்ம ஃபெயிலியர் பற்றி பேசும்போது, ஃபெயிலியர் சொல்லும்போது அதான் எப்போவுமே வருது, ஜாலியாக நாங்கள் அதை வந்து அப்பப்போ வந்து ஃபேஸ் பண்ணிப்போம். நம்ம அப்படியும் சொல்கிறோம். இன்னொரு இடத்துல வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் விமன் அப்படியும் சொல்கிறோம். அப்போ வந்து அந்த அந்த லைன் ஓகே, இஃப் இட் இஸ் எவ்ரி அதர் டே வி ஆர் ஃபீலிங் லைக் வி வாண்ட் டு கிவ் அப், பட் வி ஆல்சோ வாண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஹவ் ஆர் யூ மூவிங் ஃபார்வர்ட்? ஓகே, வித் எந்த டிகிரி வரைக்கும் யூ கேன் கோப் இட் அப்புங்கிறது இருக்குல்ல, கோப் அப்புங்கிறது இருக்குல்ல, அதுவும் முக்கியம். ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ ஃபீல்ஸ் இல்லை எனக்கு இவ்வளோலாம் ப்ரெஷர் எடுக்க முடியாதுன்னா யூ டோன்ட் ஹாவ் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் அ ப்ரெஷர். இஃப் இட்ஸ் நாட் கிவிங் யூ ஜாய் பை த எண்ட் ஆஃப் த டே, இஃப் இட் இஸ் நாட் கிவிங் யூ எனி திங், தென் ஏன் அவ்வளோ பெயினில் இருக்கணும்? தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டிபெண்டிங் அப்பான் த டிகிரி. இல்லை எனக்கு வந்து ஐ கேன் பேர் தட் பெயின் ஃபார் சம் டைம், அண்ட் இன்ஃபேக்ட் அந்த பெயின் ரொம்ப நாளும் இருக்காதுங்க, கொஞ்சம் நாளில் அது வந்து ஃபஸ்ட்டு பெயினாக தெரிஞ்சது இப்போது பெயினாக தெரியல. வி வில் பி லேர்னிங் அ லாட். இன்னொரு பர்சனாக வந்து மாறிடுவோம் இந்த ஜேர்னியில். ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். கொஞ்சம் சேஃப்டி நெட்டை வந்து எனக்கு வந்து தேவையில்லை, ஆர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னா ப்ராபப்ளி ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் ஒன்றும் இல்லைல்ல, இட்ஸ் அ வே. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு வே. இட் கேன் பி அ ஜாப், இட் கேன் பி அ ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கேன் பி செல்ஃப்-எம்ப்ளாய்டு, யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ், யூ கேன் பில்ட் அ பிஸ்னஸ் ஃப்ரம் ஹோம், அ ஹோம்-பேஸ்ட் பிஸ்னஸ், அ ஸ்மால் பிஸ்னஸ் that makes you happy. Whatever that makes you happy and whatever feels that it makes sense for you, not for the other person who is sitting in front of you. ஸோ at the end of the day நமக்கு பிடிச்ச விஷயம் எது செஞ்சாலும் இட் இஸ் குட். பட் நிறைய பேர் இதில் ஸ்டக் ஆகிடுறோம் இல்லையா? பிடிச்ச விஷயம் செய்கிறோம், ஆனால் அதில் வந்து நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கே தெரியல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது ரொம்ப ஓவர் அப்சஸ்டாக இருக்கேன், என்னால் அதை விட்டு வர முடியல, ஆனால் நான் அதில் வந்து பணம் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு ஷியோராக தெரியலை அப்படிங்கிறவங்க நிறைய பேர், எஸ்பெஷலி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தெம்? ஓகே, முதல்ல அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து ஐடியா இருக்கான்னு பார்க்கணும். அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணும். எனக்கு வந்து ஹாபி வேறு, ஐ வுட் சே இந்த இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். ஐ டோன்ட் பிலீவ் பர்சியூவிங் அ பிஸ்னஸ் விச் இஸ் ஒன்ஸ் பேஷன். சில நேரம் பேஷன் வேறு இருக்கலாம், பிஸ்னஸ் வேறையாக இருக்கலாம், தட்ஸ் ஓகே. எனக்கு பணம் சம்பாதிக்கிறது வந்து நான் அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிற மாதிரி என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்கணும். எனக்கு சந்தோஷம் மட்டும் தரணும் அப்படின்னா அது நம்ம வந்து ஹாபி பேஷனாக வந்து வச்சுக்கலாம். ஸோ வி ஷுட் நோ டு டிஃப்ரென்ஷியேட். நான் வந்து என் டைம் போடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் சந்தோஷமாகவும் இருக்கணும், அதுலேருந்து எனக்கு வந்து பணமும் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் கொஞ்சம் முட்டி மோதி அந்த ஈக்குவேஷனை வந்து சரி பண்ணணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருக்கா? ஸோ at the end of the day it's a balance. எஸ், சந்தோஷமாகவும் இருக்கணும், பணம் வருதுங்கிறதுனால சந்தோஷத்தையும் இழக்கக்கூடாது. கரெக்ட். சந்தோஷத்தை மட்டும் செஞ்சுட்டு பணமும் இல்லாமல் டோட்டல் பேலன்ஸ். இன் மை கேஸ் ஐ திங்க் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்வ்ஸுங்கிற இந்த ஸ்டார்ட் அப் எனக்கு வந்து பேஷனேட்டாக நான் பில்ட் பண்ணுறேன்னா அப்படின்னா இது என் பேஷனா அப்படின்னா ஐ வுட் சே நோ. ஐம் நாட் பேஷனேட் அபவுட் த ப்ராசஸ், ஐம் பேஷனேட் அபவுட் த ரிசல்ட்ஸ். ஐ வாண்ட் டு see impact. ஐம் பேஷனேட் அபவுட் தட், பட் ஐம் ரெடி டு கிவ் வாட் எவர் இட் டேக்ஸ் to end up with that impact, with that result. I think there are two kinds, not second kind. Yeah, beautiful. Okay, yeah. So maybe நிறைய பேருக்கு ரொம்ப passionate. Of course I started off with a passionல இருந்து தான் நான் அதை பிஸ்னஸ் ஆக்கினேன். டெஃபினெட்லி அந்த ரெவென்யூ பண்ண தெரியணும் அப்படிங்கிறதும் that is also a skill, right? Correct. So just because it is passion, it is not going to fetch us money. ஸோ நீங்கள் இம்பேக்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லை. சி ஆக்சுவலாக வந்து
எனக்கும் இந்த விமன் எம்பவர்மெண்ட்லாம் தாண்டி இப்போ மதர்ஹுட் எம்பவர்மெண்ட் தான் ரொம்ப பயங்கரமாக எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் வந்து ஐ டீச் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுப்பேன். ஸோ அவங்க ஃபோட்டோகிராஃபி கற்றுட்டு போனதுக்கப்புறமா தே கம் பேக் அண்ட் டெல் மீ தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் salary. அண்ட் அது சொல்லும்போது இட் கம்ஸ் வித் அவ்வளோ ப்ரைட் அண்ட் அப்போது நமக்கு வர அந்த ஃபீலிங் வந்து ஐ நோ வேர் யூ கம் ஃப்ரம். ஸோ ஐ நோ ஹவ் யூ ஃபீல் தட் ஐ ஹவ் பீன் தேர் டன் தட். பட் கேன் யூ டெல் மீ எனி ஸ்டோரி தட் லைக் ரொம்ப ரொம்ப டீப்பாக உங்களை இம்பேக்ட் பண்ணுச்சு? ஏதாவது ஸ்டோரி இருக்கா? There are a lot of such stories. ஸோ ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் எந்த கதையை கேட்டனோ என்னோடய வீட்டில் சின்ன வயசில் அதே ஸ்டோரி மாதிரி தான் அவங்களோடதும். நல்லா படிச்சிருக்காங்க, பிக் 4 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து டாப் பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயி அவார்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. தென் மதர்ஹுட் இஸ் ஹேப்பனிங். நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஷீ இஸ் டேக்கிங் பிரேக். அது 6 மாதம் வந்துட்டு ஒரு 8 மாதம் ஆகுது. திருப்பி வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஓகே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது வாட் ஷி காட் இஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ஷன் இமெயில்ஸ் தான். யூஆர் அவுடேட்டட், நீங்கள் வந்துட்டு வி வில் கீப் யுவர் ரெஸ்யூமே இன் ஃபைல், வி வில் செக் அண்ட் லெட் யூ நோ ஆல் தோஸ் திங்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டட் ரிஜெக்ஷன்ஸ் தான் வரும், சில நேரம் அது கூட வராது. அப்போ தான் வந்து ஷீ இஸ் லைக் என்ன நடந்துட்டுருக்கு, ஓகே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு திருப்பியும் முதல்ல இருந்து வந்து ஷீ ஸ்டார்டிங். அண்ட் அங்கேருந்து அவங்க வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சம்ஹவ் ஷீ இஸ் லேர்னிங் தட் ஸ்கில். அவங்க பழைய ஜாப்லேருந்து இப்போ இருக்கிற ஃப்ரீலான்சிங் இதையும் சேர்த்து ஷீ இஸ் லேர்னிங். அகெயின் ஷீ இஸ் அப்ளைங். சம்ஹவ் வி வர் ஏபிள் டு ஹெல்ப் ஹர். இது வந்து இமோஷ்னல். நம்ம வந்து ஸ்டோரின்னு உடனே எப்பயுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கண்ணீர் மழக ஒரு சாஃப்ட் ஸ்டோரி வந்து எதிர்பார்ப்போம். நான் ரீசெண்டாக டெடெக்ஸில் பேசினேன். அப்போ கூட நான் வந்து திங்க் பண்ணுறேன், ஒரு சாஃப்ட் ஸ்டோரி ஏதாவது ஒன்று சொன்னால் நல்லா எனக்கு சாஃப்ட் ஸ்டோரி கிடைக்கல. இன்ஃபேக்ட் அவங்க லைஃப்பில் இந்த ஸ்டோரி கேட்கும்போது நார்மலாக இருக்கலாம், ஆனால் ஃபார் ஹர் இட் வாஸ் அ ரியல் ஸ்ட்ரகிள். For her it was actually வந்து sorry to interrupt, definitely வந்து இந்த ஸ்டோரி கேட்க நார்மலா இல்ல. ஓகே, ஏன்னா again since I've been there, maybe பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஓகே என்ன சொல்லி முடிச்சிட்டாங்க அவ்வளோதானே, வந்தாங்க போனாங்க அப்படி இருக்கலாம். பட் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி வந்து தெரியும். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பேர் வந்து they would have felt really grateful for you. கரெக்ட். நிறைய இன்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் இந்த ஸ்டோரி நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து சொல்கிறேன். ஒருத்தரோட ஸ்டோரி சொல்லணும்னு நான் நினைக்கல. நல்லா படிக்கிறாங்க, கல்யாணம் ஆகுது, படிக்கும் போதே கல்யாணம் ஆகுது, வேலைக்கே போகலை, ஃபைனல் இயர்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. வேலைக்கு போகாமல் 8 வருஷம் கழித்து ரெஸ்யூம் பண்ணுறாங்க ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸ் மூலமாக. நல்லா படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆன உடனே கம்பெனியில் அது வரைக்கும் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க. மறந்துட்டு கோவிட் நாங்கள் வந்து லே ஆஃப் பண்ணுறோன்னு லே ஆஃப் பண்ணுறாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அண்ட் தென் அந்த குழந்தையும் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. அகெயின் ஷீ இஸ் கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் அ வைல். அண்ட் 2 குழந்தைங்கள வச்சுட்டு ஷீ இஸ் ரீஸ்டார்டிங். அப்பையும் எல்லா டோரும் ஓப்பன் ஆகணும்னு நினச்சிட்டு போகிறாங்க, எல்லாமே க்ளோஸ் தான் ஆகுது. திருப்பி ட்ரை பண்ணி ஷீ இஸ் ரீஸ்டார்டிங். கல்யாணம் ஆகுது, குழந்தை வந்துட்டு பிறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, பட் ட்ரீட்மெண்ட்காக ரெஸ்ட், ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். அதனால் ரெஸ்ட் எடுக்கிற செக்ஷனுங்கிறது இப்போ ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் ஒர்க் எத்திக் அந்த பொண்ணு. பிகாஸ் ஆஃப் தேட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ரீஸ்டார்ட். Wherever she goes, all she gets is a rejection, saying that, yeah, you have a break. What can you offer? So இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஆஃப்டர் ஸ்டோரிஸ். ஹஸ்பண்ட் அப்யூஸ்க்குள்ளே இருக்காங்க, பல நாள் நினச்சிட்டு இருக்காங்க குழந்தைக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணுறாங்க, இல்லை குழந்தைக்காக தான் ஆக்சுவலாக இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. தென் அகெயின் அத்தனை நாள் வச்சுருக்கிற அந்த பண்டில் மூட்டை ஏற்றி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கற்றுக்குறாங்க, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துடாதா? ஆனால் அவங்க அத்தனை பேர்கிட்டையும் நான் பார்க்குறது ஒன்று தான், எத்தனை கதவு க்ளோஸ் ஆனாலும் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் they never stopped.
they went and போயிட்டே இருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் they were able to find a solution, and by God's grace we were able to support them in whatever way possible. அந்த இடத்துல நிறைய பேர் கோட்டை விட்டுறோம். இவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வருதே, நான் இவ்வளோ கோ த்ரூ பண்ணணுமா? எல்லாரும் நான் தான் எஃபிஷியன்ட் இல்லை, நான் ப்ரொஃபஷ்னல் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இல்லையோ அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த விஷயத்த நம்மளோட உண்மையாக்கிக்கிறோம். ஃபியூ ரிஜெக்ஷன்ஸ்லேயே சரி ஓகே லெட் மீ கோ பேக், பரவாயில்ல, லெட் தட் ட்ரீம் பி தேர் இன்சைட், லெட் மை டாட்டர் டூ வாட் எவர் ஐ வாண்டட் டு டூ. நம்ம பண்ணலன்னா நம்ம டாட்டரும் பண்ண போகிறது இல்லை. அதுக்கான சான்சஸ் ரொம்ப நாமளே கம்மியாக்கிடுறோம். பண்ணலாம், பட் நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம டாட்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பியூட்டிஃபுல். நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, அறிவாக பேசுகிறீங்க, உண்மையாக பேசுகிறீங்க. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் டு லிசன் டு வாட் எவர் தட் யூர் சேயிங். அது ரொம்ப சிரிச்சுட்டே பேச எப்படி ரொம்ப சிரிச்சு வாங்கமாக இருக்கீங்க. அண்ட் யூ காட் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்மைல். தேங்க்யூ. ஐ மீன் இது ரொம்ப டீப்பாக இருக்குது. ஒரு ஸ்டோரிஸும் கேட்கும்போது இது ரொம்ப ரொம்ப நிறைய அஃபெக்ட் பண்ணுது. பட் ஆனால் சொல்லும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், மதர்ஹுட் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் space. Financial independence, although it's a beautiful space. Can women have both at a time? Yes, they can. Tell us more. Okay. Because I'll also tell you why this question. I have had friends who have told I'm a very ambitious person. I'm not going to become a mother. Yeah. I'm seeing. Right? Yes. And it is coming up. illa nariya idu varudhu. Link. Yeah. But it's of course choice. Yes. No, definitely not judging them. But இது ஏன்னா அந்த மதரோட அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பற்றி தெரியாது. பட் ஒன்ஸ் யூ பிகம் அ மதர் யூ ஃபீல் ஆல் ஆஃப் அ ஜாய், ஆல் that's a different thing, right? So yes, tell us more about that. Okay, so it's a very tricky question. நான் பேசுவேன், ஒரு மணி நேரம் பேசுவேன் இந்த சப்ஜெக்டில். I think we can be mothers and also pursue our dreams. See, அவங்க அந்த குட்டியாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணுற வரைக்கும் தான் ஆக்சுவலாக நம்ம கஷ்டப்படுவோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் பையனும் அழுதான், நானும் அழுதேன் அவன் அழுறான்னு பார்த்து. சில நாள் பயங்கரமாக விளையாடுவோம். பட் இந்த இது எனக்கு மைண்டில் வரவே இல்லை. ஒருவேளை எனக்கு என்ன சொல்கிறது, நான் குழந்தை பிளான் பண்ணாமல் இருந்துட்டு தான் நான் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்போனா இல்லை. எவ்ரி சிங்கிள் டைம் ஐ சூஸ் ஹிம். பட் அட் த சேம் டைம் தட் டசன்ட் மீன் ஐ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் மை ஹோல் பீயிங், entire being which makes me happy. So it can be done together with flexibility and needed support system. இது ரெண்டுமே தேவை. See, நம்ம இங்கே ஒரு குட்டி செக்ஷன்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஃபேமிலிக்குள்ளேருந்து பேசியிருக்கோம். ஸோ ஃபேமிலியிலேருந்து கம்யூனிட்டி இருக்குது, கம்யூனிட்டியிலேருந்து அந்த ஊர் இருக்குது, அதிலேருந்து ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கு அடுத்த கேட்டகரி ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே நம்ம வேலை செய்கிறோம், மேலே கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலியும் சப்போர்ட் தேவை, சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணணும். கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ கம் டுகெதர் அண்ட் வி நீட் அ லாட் ஆஃப் சைல்ட் கேர் ecosystem in place in communities and also in organizations. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸை உண்டு பண்ணணும். நம்ம யங்கஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு. பட் இதே ரேட்டில் நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம யங்கஸ்ட் பாப்புலேஷனாக இருப்போம். ஆனால் நம்ம கேபிட்டலாக மேலே வளர்ந்து வர்ற ஒரு நாடாக இருப்போமா, வளர்ந்துட்டு ஒரு நாடாக ஆகுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ விமனோட பொட்டென்ஷியல் இன்ஃபேக்ட் 19.2% ஆஃப் கிராஜுவேட் விமன் தான் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவில். ஆனால் 220 மில்லியன் கிராஜுவேட் விமன் இருக்காங்க இந்தியாவில். ஸோ வாட் இஸ் கோயிங் ஆன் வித் தட் 80.8%? ஏன்னா தே ஆர் நாட் ஹேவிங் தட் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் த நீடட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ சைல்ட் பேரிங் ஏஜில் அந்த இனிஷியல் டேஸில் கம்பெனிஸ் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் அ ரோல் விச் கேன் நாட் பி ரீப்ளேஸ்ட். யாரோ ஒரு ஆள் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அந்த உலகமே இயங்கும். அண்ட் அதை இந்த பொண்ணு எடுத்து பண்ணுறாங்க, அந்த பொண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்காக வி ஷுட் நாட் கிவ் அ பெனால்ட்டி, அ பனிஷ்மெண்ட். ஸோ இதுதான் கிளாடியா கோல்டன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஷீ இஸ் அ நோபல் ப்ரைஸ் எக்கனாமிஸ்ட். அவங்க அவங்களோட ஸ்டடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் ஸ்டடி, 110 கண்ட்ரீஸை ஸ்டடி பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, மதர்ஸ்
are being punished when they want to pursue something, and this is called motherhood penalty. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம கூட படித்த பசங்களும் நம்மளும் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இப்படியே போயிட்டே இருக்குமா அவங்க அங்கே போயிடுவாங்க, நம்ம இங்கே இருப்போம். ஓகே, ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து, மதர்ஹுட்டும் நம்மளோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிற அந்த வார்த்தையை தான் ஒரு பெரிய ரவுண்ட் பண்ணணும். தட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் அவர் ஹேண்ட்ஸ், இட்ஸ் ஆல்சோ இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ mothers or the overqualified housewives, if they are given a job, நீங்கள் சொல்கிற அந்த 80% மக்கள் வேலைக்கு போனாங்க அப்படின்னா எப்படி அது வந்து நம்மளோட எக்கானமியை பாதிக்கும்? we will immediate என்ன சொல்கிறது, $1 trillion economy டக்குன்னு ஆயிடுவோம். But why we don't have that in the system? Okay, there is a concept called invisible labor. Okay, so ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் 7.2 hours unpaid labor பண்ணுறாங்க, whereas a man is doing 30 minutes of unpaid labor. வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கே ஒரு நாள் ஒரு வேலைக்கு ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிற டைம் போயிடுச்சுன்னா how will she handle? So it's like burning the candles from both the ends இல்லையா? We are expecting a girl to do everything. I have seen peopleங்க ரொம்ப எனக்கு they'll be coming from a very நல்ல பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க தான் வந்து சமைக்கணும், அவங்க தான் துணி துவைக்கணும். சமைக்கிறது கூட நான் ஓரளவு ஓகேன்னு ஏற்றுக்கிறேன். துணி அது வாஷிங் மிஷினில் போட்டால் துவைக்க போகுது. நோ, நீ துவைச்சாதான் அது கரெக்டாக இருக்கும், நீ பெருக்கினா தான் கரெக்டாக இருக்கும், நீ சமைச்சாதான் கரெக்டாக இருக்கும், நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டதுனால தான், எல்லாரையும் மூடி மூடி வச்சதுனால தான் ஐ திங்க் we are not able to tap. அந்த 80% will never, it will take எவ்வளோ இயர்ஸ்ன்னு எனக்கு தெரியல. நம்ம சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா more than 60% of women are working. And when we speak about this, few people will come and ask, கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன் எல்லாரும் ஒர்க் பண்ணியே ஆகணுமா, ஏன் எல்லாரையும் வந்துட்டு இது வந்து கேபிட்டலிஸ்ட் அஜெண்டா. ஓகே, இட்ஸ் அ கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட். why everybody should work? No, எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஒர்க் பண்ணணும், தான் பணம் சம்பாதிக்கணும், தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நினச்சா அதுக்கான வாய்ப்பும் இருக்கணும். அது இதை மாதிரி பேச தான் அந்த வாய்ப்பு உருவாகும். இல்லை, நிறைய பேசணும், கண்டிப்பாக பேசி ஆகணும். அண்ட் இது வந்து எனக்கு ஐ ஹானஸ்ட்லி ஃபீல் திஸ் ஷுட் நெவர் எண்டிங் பாட்காஸ்ட்டாக போடுறதுக்கு வந்து ஐ எம் ஆல் இன் ஃபார் இட். இது ரொம்ப வலிக்குது, ரைட்? ஏன்னா நமக்கு அந்த லக்ஸரி இருக்குது, ஓகே, பட் ஒருத்தங்களோட ஸ்டோரி கேட்கும்போது இது ஏன் என்ன இவ்வளோ பாதிச்சுது அப்படின்னா, என்னோட டீமில் ஐ ஹாவ் மாம்ஸ், ஓகே, who are working and they're working from home and they earn a very 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 small amount of money, okay, ஆனால் அதை வந்து they feel so happy about that. I didn't know for long, okay, எனக்கு வந்து மதர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கணுங்கிறதுலாம் I was all in for it. பட் ஆனால் அது அவங்களுக்கு எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து when they told that to me, I was like, எனக்கு வந்து it made a big difference in me, and that is how I felt like, you know, this is something that is very connecting to us அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்திருக்கா? எஸ், இன்ஃபேக்ட் எங்களோட என்டையர் பிஸ்னஸே ஒர்க்ஸ் ஆன் தேட் வே தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்களா? இது வந்து முதல்ல நாங்கள் ரன் பண்ணுறது இட்ஸ் அ விமன் ஒன்லி பிளாட்ஃபார்ம், அதுலேயும் கரியர் ரீஸ்டார்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வில் த ப்ரொஃபைல்ஸ் பி குட், வில் த பீப்புள் பி ஸ்கில்டு இருக்கிறவங்கலாம், அதுக்கப்புறம் வந்து டெலிவர் பண்ணுவாங்களா, அக்கௌண்டபிளாக இருப்பாங்களா, ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்களா, ஆல் தீஸ் கொஸ்டின் கம்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். யூ see the profile, you see the resumes, choose one person, ஒருத்தர் உள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள், then you decide. அப்படி தான் எங்களுக்கு பிஸ்னஸே நடக்கும். ஒருத்தர் உள்ளே போயிட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், நல்ல வேலை செய்கிறாங்க, இருக்கிறவனுங்களை விட நல்லா வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு they will hire a lot more people, and then through word of mouth we get a lot of business. So in fact ஒரு business பார்த்தீங்க அப்படின்னா he was very skeptical, and then ஒருத்தவங்க வந்து போயிட்டு
turned everything upside down. Like sales எல்லாம் பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் he was able to see அச்சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இவ்வளோ செம்மையாக வேலை செய்கிறாங்களே, அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அவங்க கிட்டனா? நிறைய பேர் இருக்காங்க. தென் தேவர் தனி மனுஷன் இல்லைங்க, எனக்கு பின்னாடி ஒரு படையே இருக்கு. Then they were able to hire, almost 2 digitsல they were able to hire from us. So அப்படிதான் நம்ம வந்து we are opening doors. Our women are like என்ன சொல்றது, அந்த டார்ச் பேரர்ஸ் மாதிரி எடுத்துட்டு they are showing, they are living that. அதனால they are creating opportunities for others. So it's a combined இதுதான். பியூட்டிஃபுல். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் திஸ் தாட்டில் அவங்க வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே ஷீ இஸ் அ மதர், ஷீ ஹேஸ் அதர் ப்ரியாரிட்டிஸ், அவங்க வந்து ஒழுங்காக வேலை பண்ணுவாங்களா? பட் இந்த பண்ணுவாங்களாங்கிறத பிரேக் பண்ணுறதுக்கு யூ டோல்ட் இன்ஸ்டன்சஸ். பட் அதர் சைட் ஆஃப் இட், ஓகே, இஸ் இட் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் ஆர் இஸ் இட் ஜஸ்ட் அ மித்? இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்கங்கிறது தானே எல்லாருமே நம்புறாங்க. ஸோ அது வந்து அது வெறும் மித்து தானா? அவங்க தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை நிஜமாவே மதர்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? ஆக்சுவலி இட் இஸ் சேஞ்சிங். இட் ஹாஸ் சேஞ்ச் அ லாட். ஐ வுட் சே 80-20ன்னு வச்சுக்கலாம். 80% ஆஃப் women whom we have served, at least நாங்கள் இப்போ வந்து thousands of women பார்த்துட்டோம். 33,000 மேலே women இருக்காங்க எங்கள் பிளாட்ஃபார்மில். பார்த்ததுல 80% of the people வந்து they hold on to their promises. They do what they promise. In fact சூப்பராகவே பண்ணுவாங்க. ஒரு குட்டி விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு ஃபவுண்டருக்கு தன்னோட கம்பெனியோட விஷனை அறிஞ்சு அவங்க வந்து வேலை செய்யணும் ஒரு எம்ப்ளாயி அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் நாட் எவ்ரிபடி கேன் டூ தட். தீஸ் விமென் ஆர் ஏபிள் டு டூ தட் வித் ஈஸ். ஏன்னா ஒரு பொண்ணாக இருக்கும்போது we are used to think for the collective good. ஸோ அது இருக்கு. பட் 20% ஆஃப் த பீப்புள் they are still there. கொஞ்சம் அடி பலமா இருக்கு, கொஞ்சம் வேலை எதுனா எனக்கு வந்து போயிடுறேன். That's also there in men. That's also there in அவங்க மதரா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்க கம்பெனில போறவங்களா லைக் ரெகுலர் ஜாப் கோயர்ஸா இருந்து கூட they will not give their best. அது கண்டிப்பா இருக்க தானே செய்யுது. But you are saying 80% are doing amazingly well. Correct. ஆனா இந்த bias வந்து it's there. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம பேசணும்ல, இந்த அது வந்து unconscious bias. We have been tuned that way. நம்ம அப்படி தான் கேட்டிருக்கோம், அப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். நிறைய பிஸ்னஸஸ் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் உள்ளே போய் பார்த்தா தெரியும் அது எல்லா நேரத்துலையும் உண்மை இல்லை. இட்ஸ் applicable for any employees as you say. Okay, so again coming back to all of this support system, we are all gifted with beautiful partners and நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீ உள்ளதான் இருக்கணும், நீ இதுதான் பண்ணணும், உனக்கு அதுதான் வேலை அப்படின்ட்டு இன்னமும் இருக்குது, நமக்கு தான் அது தெரியலை அப்படிங்கிறது. ஸோ வாட் டு யூ திங்க் ஷுட் சேஞ்ச் ஃப்ரம் த அதர் சைட் ஆல்சோ? ஓகே, ஐ திங்க் அங்கேயும் வந்து ஒரு உமன் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு இந்த புரிதல் இருக்குது. அவங்களுக்கு வந்து he was able to see my pain அப்படின்னா அது காரணம் my mother-in-law. He was raised by a single mother. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா இழந்த பிறகு அவங்க லைஃப் வந்து அப்சைட் டவுன் ஆனது தெரியும். பிகாஸ் அம்மா வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இல்லை. அண்ட் அப்படி இல்லாத பொழுது திருப்பி குடும்பத்துக்காக ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும். அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்ததுன்னு கண் கூட பார்த்துருக்காங்க. அந்த ப்ராசஸில் அவங்க அம்மா என்னெல்லாம் அனுபவிச்சாங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனாக மாறினாங்க, அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அது எல்லாத்தையும் பார்த்ததுனால ஃபார் ஹிம் இட்ஸ் ஸோ நார்மல். ஸோ ஐ திங்க் வெதர் அ உமன் அம்மாவாக இருக்கும்போது, இப்போ that thing is in my shoulders. I have a son. I have to raise my son that way. He is not going to சொல்லுவாங்கல்ல அலோ பண்ணுவான் என் பையன் அலோ, no. He is going to support. They are going to support each other. ஸோ அதனாலேயே ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இதை மைண்டில் வச்சுக்கணும். பொண்ணை வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம ஊர்லலாம் பேசாங்களே, ஆக்சுவலாக பையனை வளர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து போன ஜென்ரேஷன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த ஜென்ரேஷன் நம்மலாம் கொஞ்சம் சரியாக பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா இது மாறிடும். பியூட்டிஃபுல். ஐ திங்க் இது எல்லாமே நடந்தது அப்படின்னா when women go out do their work, okay, go out விடுங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே இது பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது when they do that and when they become financially independent, when the husband become more supportive,
the whole place becomes so beautiful. And why ஒரு விஷயத்தை imagine பண்ணி பார்க்கும்போது because everybody is happy. Like and everybody deserves happiness. It is the basic அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அது செய்யறது இவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது, அதுக்காக ஒரு பிஸ்னஸ் மாடல் தயாரிக்க வேண்டியதாக இருக்குது. பட் at the end of the day ஒரு பிஸ்னஸ் மாடல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய பெரிய இம்பேக்ட் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் மாடல். இட் இஸ் கம் டு த பிஸ்னஸ் சைட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ ஐ எம் இன்டு திஸ் for the past 2.5 years. So in the time we were able to onboard 34,000 நெருங்குறோம். 700 plus businesses எங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. நேரடியாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு we were able to support almost 6,000 women. Wow. And 1,000 womenக்கு மேலே நேரடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we are working. இதெல்லாம் we were able to do in just 2.5 years. பட் இப்போ எப்பயுமே இனிஷியல் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாட் we are envisioning in the next 2 years is directly through us we want to give 10,000 opportunities to women. 10,000 womenக்கு நேரடியாக opportunities and help them make money from home. ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது. And we want to support 2,000 plus businesses by giving them this asset, beautiful asset, untapped talent pool. இதுதான் வந்துட்டு பிளான். பட் யா, இது வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பிளான். கேட்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஐ ரியலி விஷ் திஸ் ஹேப்பன்ஸ். பட் இந்த ஸ்கேலபிலிட்டி இது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட சொன்னீங்க, இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து ஸ்கேலபிளான பிஸ்னஸ் மாடல். யா, இட்ஸ் வெரி வெரி ஸ்கேலபிள். ஓகே, உலகமே இருக்கு. 10 கண்ட்ரீஸ்ல வந்து what was the name, Gladia ஏதோ சொன்னீங்க. So அவங்க ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. So it's a big opportunity. So what is your future plan? Okay, future plan is to take this to wherever people who need in the and also to increase the numbers தாங்க. நேரடியாக வந்துட்டு பார்த்துடலாமே. ஸோ இப்போ 19.2% இருக்கோம். என்னோட லைஃப் டைமில் இதை வந்துட்டு 50% ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய விஷயந்தான். அட்லீஸ்ட் இன் இந்தியா, தட்ஸ் வாட் ஐ வாண்ட். பியூட்டிஃபுல். ஸோ இப்போது நான் பிரேக் எடுத்திருக்கேன், நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விமன் அவங்க வந்து என்ன வேணால் இருக்கலாம், பிஸ்னஸ் ஆனால், ஏன்னா நம்ம மோர் ஆஃப் மாம்ப்ரூனர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆர் தே கேன் பி எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே வரவங்க, whoever it is. What do you think they have to do immediately? Okay, so first thing is they have to take a strong decision. ஏன்னா முடிவெடுப்போம் திருப்பி பின்னாடி வந்துடும், முடிவெடுப்போம் திருப்பி பின்னாடி வந்துடும். தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறத நம்ம ஃபேமிலியுமே பார்ப்பாங்க. நல்ல ஃபேமிலியாக இருந்தால் கூட அதை தான் முதல்ல பார்ப்பாங்க. ஸோ மேக் அ ஸ்ட்ராங் டெசிஷன் அண்ட் தென் highlight your transferable skills. இந்த ஜர்னியில் you would have learned a lot of things. லைக் நான் சொன்ன மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங், அடிதடியை 2 குழந்தை இருக்குன்னா அடிதடியை நிறுத்துறது, நல்ல பிஸ்னஸ் மாடலாக இருக்கு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கற்றுருப்போம். அஃப்கோர்ஸ் மல்டி டாஸ்கிங் இஸ் ஒன் மோர். அடாப்டபிள், விமன் ஆர் வெரி வெரி அடாப்டபிள். ஸோ இந்த மாதிரி சில ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். இந்த கரியர் பிரேக்கை வந்து we should not see as a concerning thing தான் நம்ம முதல்ல பார்க்கக்கூடாது. Something that is weighing us down. We have to highlight the positives of it. Whatever learnings we were able to get that time. அது ஃபஸ்ட். 2வது பண்ணணும். 3வது லேர்ன் அ ஸ்கில். நமக்கு என்ன வேணுமோ, இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, சில பேர் நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம், அதே இண்டஸ்ட்ரியில் திருப்பி போகணும்னு நினச்சோன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கலாம். இல்லை நான் படித்தது நான் ஏதோ படித்தேன், இப்போ எனக்கு அது மறந்தே போயிடுச்சு, ஆனால் எனக்கு வேறு ஏதோ பண்ணணுன்னு ஆசை இருக்குன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல கற்றுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். ஒரே நாளில் ஒபாமா ஆக முடியாது. ஒரே நாளில் எனக்கு எல்லா ஆன்சரும் வரணும், ஒரே நாளில் நான் எக்ஸ்பர்ட் ஆகிடணும். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ட்ரை, ஃபெயில், இட்ஸ் ஓகே. பட் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த மெத்தடை மட்டும், இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இழந்துடுவாங்க இந்த டைமில். கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா பீப்புள்கிட்ட பேசும்போது வந்துடும். இது மாதிரியான பீப்புளை தைரியமாக போய் பேசி செஞ்சு கொஞ்சம் வெளியிலையும் வரலாமே, வீட்டுக்குள்ளேயும் இருந்துட வேண்டாமே, அதுவும் இருக்குது. Overqualified Housewives will support women to restart. But it doesn't mean that they have to be inside
ஐ திங்க் உலகம் ரொம்ப பெருசு, கொஞ்சம் வெளியிலையும் வரணும், வந்தால் தான் அடுத்த லெவல் ஓப்பன் ஆகும். அப்போ தான் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். ஸோ வெளியில் வரணும், நான் செய்யணும், நான் அடுத்த ஸ்டெப் போகணும், நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடையணும், இது எல்லாமே ஒரு மாதிரி மைண்ட் செட் ஷிஃப்ட்னு சொல்லலாம். ஓகே, என்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் இருந்தால் இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்? மைண்ட் செட் ஷிஃப்டில் வந்து முக்கியமானது மாம் கில்ட்டுங்க. எல்லாமே தெரியும், டெசிஷன் எடுக்கணும், எல்லாமே பண்ணோம், சூப்பராக எல்லாமே தெரியும். ஆனால் அன்வான்டாக நம்மளை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிட்ருப்போம். வி திங்க் தட் கொஞ்ச நேரம் நம்ம குழந்தைய விட்டுட்டு வெளியில் வந்துட்டா நம்ம செல்ஃபிஷாக இருக்கோம், நம்மளை பற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம குழந்தை வந்து அப்படி ஏங்கிடும், தவிச்சிடும். ஆக்சுவலாக அவங்களுக்காகவும் தான் நம்ம பண்ணுறோங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு கிவ் வாட் எவர் டைம், வாட் எவர் தட் இஸ் நீடட் ஃபார் த சைல்டு. அதுக்கு நாள் முழுக்க இருந்து தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் நாள் முழுக்க இருந்து கொடுக்கலங்கிறதுக்காக உட்காந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லை. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அக்னாலேஜ் தட் தே until and unless they are given food and நல்ல மனுஷங்களோட நம்ம அரவணைப்பு அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வரி பண்ணவே கூடாது. இந்த இடத்துல நிறைய பேர் தேவையில்லாமல் வரி பண்ணிப்போம். நான் சொல்கிறேன், ஆனால் நானே நிறைய நாள் பண்ணியிருக்கேன். ஸோ மாம்ஸ் கில்ட் உங்களுக்கு இருக்கா? எல்லாம் நிறையாவே இருக்குது, லோடு கணக்கில் இருக்கு. நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா வந்து எல்லா பாட்காஸ்ட் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். ஆக்சுவலி இந்த மாம்ஸ் கில்ட் நான் லாஸ்ட் பேசின போதையும் சொன்னேன், எனக்கு ஆக்சுவலி இந்த மாம்ஸ் கில்ட் இல்லை. எல்லாரும் இருக்குன்னு சொல்லி எனக்கு வர வச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு நம்ம ஏன்டா ஃபீல் இல்லை, நமக்கு இல்லையே நான் கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாரும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லது. உங்ககிட்ட நான் அதவே ரவுண்ட் எதிர்பார்த்தேன், பட் நீங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. Tell me about that. Why do you feel guilty? Okay, yeah, see, I predominantly work from home. இந்த மாதிரி தேவைப்படும் பொழுது ஏதாவது கிளைண்ட் மீட்டிங்ஸ் போகிறது, ஏதாவது ஈவெண்ட்ஸ் போகிறது, அந்த மாதிரி இருக்கிறதுட்ட நான் ஐ ஸ்டெப் அவுட். ஆனாலும் நம்ம குட்டி அழுகும் வெளியில் போகும்போது. ஸோ அந்த ஒரு நாளும் ஒரு மாதிரி மாறிட்டே இருப்பாங்கல்ல, அதனாலேயே நமக்கு வந்துட்டு தோணும். எனக்கு நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஒரு டைம் என்னென்னா, நான் பெங்களூரில் இன்குபேட் ஆகிருந்தபோது 3 days வந்து ஆன் கேம்பஸ் செஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் முதல் தடவை என் பையனை 3 night விட்டுட்டு போகிறேன். அது வந்து இட் வாஸ் வெரி வெரி ஹார்ட் ஃபார் மீ. அண்ட் அந்த டைமில் ஹீ ஹேட் ஒரு குட்டி இந்த ட்ரெஸ் அப் காம்படிஷன் எல்லாம், அண்ட் ஐ குடன்ட் பி அ பார்ட் ஆஃப் இட். இன்ஃபேக்ட் அதில் ஏதோ பேசணுமா, அது எனக்கு தெரியவே தெரியாது. என்னோடய நானி வந்து ஆன் ஸ்பாட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை போய் அது பேசி 3வது கப்பு 3rd ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் ஐ ஃபெல்ட் வெரி கில்ட்டி பிகாஸ் ஐ வாஸ் நாட் சொல்லியிருந்தா 3வது கூட வாங்காமல் இருந்திருப்பாங்களா? நியாயமாக நீங்கள் சந்தோஷமா நான் இல்லையே அதை பார்க்குறதுக்கு என்னோட பேபி சிட்டர் தானே போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட் வந்துட்டு இருக்கதான் செய்யும். நம்ம செய்கிறது கரெக்டு தானா, ஆர் நம்ம குழந்தை இதனால வந்து ஃபீல் ஆகிடுமோ, ஆர் அவங்க வந்து அம்மா நம்ம கூட வந்து இந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுவோம். ஓகே, ஐ வாண்ட் டு ஆஸ்க் அ கொஸ்டின் டு யூ ஹியர். இந்த நான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டீப் டவுன் நமக்குள்ளே இருந்து வருதா, ஆர் இஸ் இட் பிகாஸ் சும்மா ரொம்ப கேஷுவலாக உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கலாம், நீ இருந்திருக்கலாம், நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை உங்களோட நானியே சொல்லியிருக்கலாம், நீங்கள் சொல்லி கொடுத்தா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்திருப்பான். அவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்கிறத நம்ம வந்து அதை வந்து கில்ட்டாக எடுத்துக்கிறோமா? ஸோ வாட் டு யூ திங்க்? ரெண்டுமே நடக்கும். கேஷ்ல சொல்லியிருப்பாங்க, மீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம அதை உள்ளே எடுத்துப்போம். இன்னும் நம்மளே ஓவர் திங்க் பண்ணுவோமே சூப்பராக. ஸோ அப்போ வந்து இட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சரி மாம் கில்ட்டே இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, என் டிசைனில் மாம் கில்ட் இருக்குது, அதை ஆக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, மாம் கில்ட் இருக்கு, இப்போ என்ன, ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் முக்கியமான வேலை. அண்ட் அந்த வேலைக்காக நான் சில மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி இழந்தாலும் என்னோட பையனோட லைஃப்பில் ஐ ப்ளே அ மேஜர் ரோல் அண்ட் ஐ மேக் ஷூர் தட் ஐ எம் தேர் ஃபார் ஹிம் வென் ஹீ நீட்ஸ் மீ. அது பண்ணுறேன்னா அது போதும். I came across another mother. She's beautifully building very big businesses. I met her இந்த வாரம். அண்ட் அவங்களும் வந்து she said, எனக்குள்ள மாம் கில்ட்லாம் இல்லை. மாம் கில்ட் இல்லைங்களா? And you are the second person
மாம் கில்ட் இல்லைன்னு சொன்னது. ஸோ மாம் கில்ட்லேருந்தும் ஐ திங்க் மேஜர் ஆஃப் த மதர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பற்றி நிறைய தனியாக பேசலாம். பட் இப்போதைக்கு ஐ திங்க் இட்ஸ் பீன் பிரில்லியன்ட் செஷன் வித் யூ சங்கரி. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஐ வாஸ் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஸ்பெசிஃபிக் எபிசோட் பிகாஸ் எனக்கு தெரியும் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ கேன் சூப்பராக கனெக்ட் அண்ட் கொஞ்சம் கூட அந்த விஷன் வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் சிமிலராக இருக்கிறதுனால இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஐ ரியலி ஹேட் அ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பார்க்குற நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். மேபி அவங்க வந்து இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா கூட இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு they will have to come out, step out and achieve bigger things so that it will also align with your vision. கொஞ்சம் கூட என்னோட விஷன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து டெஃபினட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் பிஃபோர் வி க்ளோஸ் இன் I just want to ask you one question. Okay, one question தாண்டி if you have to give people who are watching, okay, to be entrepreneurs or already entrepreneurs இருக்கிறவங்க ஏதோ ஒரு தயக்கத்தில் இருக்காங்க or திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, what is your one advice to them? So the one quality we need if we want to build businessங்கிறது the art of figuring out. Somehow we have to figure out. ஆரம்பிக்கும் போதே எல்லாமே எனக்கு வந்து இட் ஷுட் பி இன் பிளேஸ், எல்லாமே எனக்கு வந்து சாலிடாக தெரியணும், அப்போ தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷனில் இருப்போம். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அதனால அவங்களால பண்ண முடிஞ்சது, அவங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் இருக்குது அதனால அவங்கள பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்களோட ஸ்டோரி நமக்கு தெரியாது. அண்ட் வி வாண்ட் எவ்ரிதிங் டு பி இன் பிளேஸ். அதுதான் நம்மளை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு, அதுதான் நம்மளை பெருசாக வளர விடாமல் வச்சுருக்கு. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் we have to figure it out. So on the goal-ஐ அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கான ஸ்கில்லாக இருக்கட்டும், பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பி ரெடி டு ஃபிகர் இட் அவுட். அந்த ஒரு வார்த்தையோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். But they'll say, right, when you take the first path, the entire journey opens and சொல்வாங்க. So that is very true. And to all the people who are watching, to all the mothers who are watching, to all the mompreneurs who are watching, I hope you've got beautiful lesson from this podcast. And என்னால் வந்து I cannot put it in words எவ்வளோ இந்த பாட்காஸ்ட் மீன்ஸ் டு so much to me. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான not just Sankari story but we've also heard a lot of other women's story. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நீங்களும் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் சீரீஸோட நோக்கமும் கூட. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். அடுத்த எபிசோடில் மாம் பாஸ் சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, signing off, Sharada Gopalakrishnan.